பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் தன் பிள்ளைகள் தேவ ஜனங்கள் கூடி தேவனை ஆராதிப்பது வழக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சபைக்கு போய் தேவனை ஆராதிக்கிறது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு நடுவில் சில பேர் கூட்டத்தை எதிர்பார்ப்பாங்க. சில பேர் இன்னார் தான் வரணும், அன்னார் தான் வரணும், அவங்க வராமல் போயிட்டாங்களே, ஐசே ஏன் அவங்க வரலை, ரொம்ப கவலைப்படுவாங்க. இவங்க வந்தால் நல்லா இருக்குமே, அவங்க வந்தால் நல்லா இருக்குமேன்னு. பிரியமானவர்களே, உங்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். இன்னார் வராங்க அன்னார் வராங்களே நீங்கள் யோசிக்கிறத காட்டிலும் இயேசு வந்திருக்கிறார் சொல்லி சந்தோஷமாக தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை நிரப்ப வேண்டும். தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்ப வேண்டும். ஏன்னா இன்னார் வந்தாங்க அன்னார் வந்தாங்கன்னா அவங்களாம் முகமுடியை போட்டு வருவாங்க. சரியா? முகமுடியை போட்டுக்கிட்டு வருவாங்க. ஏன் முகமுடி சொல்லணும்னா முன்னுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க, பின்னால் ஒரு பேச்சு பேசுவாங்க. ஆனால் நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படியாப்பட்டவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இது உனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னா அது உன்னோட, யாரும் அதை உன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் அப்படியாக தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆன போதிலும் இப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாமல் இருக்கிறோம். காரணம் ஏன் தருமா? நம்ம தான் அந்த ஆசீர்வாதத்தை எடுக்க முடியல. நம்ம என்ன கேட்குறோம்? ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு கேட்குறோம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை என்னால் எடுக்க முடியாத காரணம் நான் தான். என்னோடய சுபாவங்கள், என்னுடைய ஆட்டிடியூட், என்னோடய கேரக்டர், இது எல்லாமே தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எடுப்பதுக்கு தடையாக இருக்கிறது. என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை என்னோட எடுத்து வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அல்லேலூயா. மிக எல்லாருக்கும் ஒரு 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 பிடிச்ச ஒரு வசனம். அவங்க என்ன பார்த்தா என்ன, ஆண்டவர் என்ன என்னோட இருதயத்தை பார்க்க சொன்னார். அல்லேலூயா. இந்த காரியத்தை சாமுவேல் இடத்துல ஆண்டவரே சொல்றாரு. நீ உட்காந்து மொனவி அழுந்து எவ்வளோ நாளைக்கு இருக்க போறப்பா? விடு, நான் ஏற்கனவே ஒரு ராஜாவை தேர்ந்து எடுத்துட்டேன். நீ மொனவுகிற, நீ அழுகுகிற, நீ பரிந்து பேசுகிற அந்த மனுஷன் இந்த வேலைக்கு சரியாக மாட்டான். அதனால் நான் ஏற்கனவே ஒரு ராஜாவை உருவாக்கிட்டேன். அவர் தான் இந்த இஸ்ரவேலை நடத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காரியத்தை சாமுவேலோடு ஆண்டவர் சொல்கிறார். சாமுவேல் இந்த மனுஷனை பார்த்த உடனே இவன் என்ன இப்படி இருக்கிறான், ஒருவேளை இவன் தான் அதுவோ அப்படின்னு ஒரு யூகிக்கிற ஒரு காரியம் நடக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வெளியே தோற்றத்தை பார்க்காதப்பா. அல்லேலூயா. அவன் உடுத்தி வந்த உடுத்தையை நீ பார்க்காதப்பா. அல்லேலூயா. அவன் தோற்றத்தை நீ பார்க்காத. அல்லேலூயா. தேவன் உள்ளத்தை பார்க்கிறவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் ஒரு நிர்ணயிக்கிற காரியத்தை வச்சிட்டார்னா, ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் வச்சிட்டாரு அப்படி சொன்னா, ஆண்டவர் சூழ்நிலையை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, அந்த நபரோட இருதயத்தின் ஒழுங்கும் ஒழுக்கத்தையும் பார்க்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் முகமுடியை போட்டுக்கொண்டு தான் வாழ்கிறோம். அல்லேலூயா. மாஸ்க் போடுறது நினைக்கிறீங்க? இல்லைங்க, மாஸ்க் போடுறது நம்மளோட சேஃப்டிக்காக நீங்கள் மாஸ்க் போடுறீங்க, ஓகே. ஆனால் நம்மளோட இருக்கிறவங்க முகமுடியை போட்டுக்கிட்டு தான் நம்மளோட பழகுவாங்க. முன்னுக்கு ஒரு பேச்சு, பின்னால் ஒரு பேச்சு. அல்லேலூயா. தன் உள்ளத்தில் மறைக்கப்பட்ட காரியங்கள் இருக்கும். அது வெளிப்படையாக நம்ம எடுத்து சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப எங்கே நடக்கும்? நம்ம மத்தியில் நடக்கும். சோத்திரமா போனோன்னே கருவுறது, போனோடனே அவங்கள குறித்து குறை சொல்கிறது, இது நிறையா நடக்கிறது. நம்ம தான் சொன்னேன், நம்மளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேராமல் இருக்கிற காரணம் இதுவும் ஒன்று. அல்லேலூயா.
முன்னுக்கூட்டு பின்னால பேசுறது. ஆமானா ஆமா, இல்லைனா இல்லை என்று பேசுகிற மனுஷனுக்கும் ஆமாவை இல்லைன்னு சொல்கிற மனுஷனுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அல்லேலூயா. ஆமானா ஆமா, இல்லைனா இல்லைன்னு பேசுகிறவனை கண்டு இந்த உலகம் என்ன சொல்லும்? இது இவங்க முடியாது, இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்கு, அது எப்படி முடியும், ரொம்ப விமர்சனம் வரும். ஏன்னா இந்த மனுஷன் சத்தியத்துக்குள்ளாக நிலை நின்று சத்தியத்தை வெளிப்படுத்தி சத்தியத்துக்குள் நடத்துவதற்கு வாஞ்சியாக இருக்கிறான். அல்லேலூயா. இன்னொரு மனுஷன் உலகத்துக்கு வாழுகிறதுக்கு இருக்கிறான். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அல்லேலூயா. இந்த பரவாயில்ல நிறைய விதத்தில் இருக்குது பிரியமானவர்களே. அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்து கொண்டே இருப்பான். பரவாயில்ல பரவாயில்ல சபை இன்னைக்கு என்ன செய்யும்? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த மனுஷன் என்ன சொல்லுவான்? பாரு, நான் இப்படி இருந்தோம், அவர் என்னை ஏற்றுக்கிறார். இதுதான் உண்மையான தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அது பொய். தேவனுடைய உண்மையான அன்பு என்னன்னா, ஒரு மனுஷன் என்னைக்கு ஆண்டவர் மேலே அன்பு இருக்குன்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா அந்த பாவம் தேவனுடைய அன்பை விட்டு அவனை வெகு தூரம் கொண்டு போயிடும். அல்லேலூயா. ஏன்னா பாவத்தை ஆண்டவர் கழுவி சுத்தம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் அநேகர் சொல்கிறோம், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். எவ்ரிபடி சே ஐ லவ் காட். பட் ஹவு மெனி ஆஃப் அஸ் we speak about love, we speak about humanity, but how many of us go to the street and see the needs of the people? You don't need to be a millionaire to help the people. நீங்கள் பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, ரோட்டில் மேய்ஞ்சி அப்படியே வீடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல், ஒரு வேளை சாப்பாடு அவங்களுக்கு. அதுதான் அன்பு. அல்லேலூயா. காணாத காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். காண்கிற காரியத்துக்கு செய்ய சொன்னால் செய்ய மாட்டோம். ஆண்டவர் அதான் கேட்குறாரு, என்னப்பா பண்ணுறீங்க? உன் கண்ணு முன்னுக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் நீ போக மாட்டேற. காணாத போது நீ இது வேணும் அது வேணும்னு கேட்குற. என் மேலே அன்பு வைத்திருக்கிற உண்மையானால் நீ முகமுடியை போட்டுக்கிட்டு என் முன்னுக்கு நிற்க மாட்டேன். நீங்கள் நிறையா பேர் இருதயத்தில் ஒன்று முகத்தில் ஒன்று வச்சுருப்பாங்க, உள்ளுக்கு அடக்க வச்சுருப்பாங்க. எப்போதுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அவன் உள்ளுக்கு அடக்கி வச்சு வெளியே நடிக்கிறானோ அது தீமைக்குள்ளாக தான் இருக்கும். ஒரு நாள் வெட்டு வெளிக்கு அது வரும், அன்றைக்கு அவன் அவமானப்படுவான். ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அல்லேலூயா. பொறுத்திருப்பார், காத்து இருப்பார், நீதியாக இருப்பார். ஆனால் டைம் வரும்போது என்ன செய்வார்? ராத்தானா எடுப்பார். அன்றைக்கி நீ அழுவ முடியாது, ஐயோ என் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன். அல்லேலூயா. புண்ணுக்கு மருந்து போட்டால் எரியும்னு சொல்கிறதுக்கு மருந்து போடாமல் இருக்க முடியுமா? மருந்து போட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. ராத்தான் எடுத்தால் தான் நீ திருந்துவனா? ராத்தான் எடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா ராத்தான் அடித்தா தான் நீ என்ன பண்ணுவ? தெளிவு அடையும். அல்லேலூயா. இல்லைன்னா தெளிவு அடையாது. இருதயத்துக்குள்ளாக ஒரு நோக்கத்தை வைத்து கொண்டு வெளியே ஒருத்தவங்கள்ட்ட பேசுறது அது பொய். அவங்க நினச்சிருக்காங்க அவங்க ரொம்ப என்ன சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப புத்திசாலி என்ற நினைப்பு. பண்ணுறதெல்லாம் அட்டுழியம், பண்ணுறதெல்லாம் சேட்டை, பண்ணுறதெல்லாம் பாவம். ஆனால் மற்றவர்களுக்கு முன்னுக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்று காமிக்கிற ஒரு குணாதிசயம். அல்லேலூயா. இது எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுன்னு தெரியல. எந்த கேட்டகரியிலையும் சேர்க்க முடியாத ஒரு கூட்டம். உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வராமல் இருப்பது காரணம் என்னன்னா இந்த ஆட்டிடியூட். அல்லேலூயா. முன்னுக்கு ஒன்று உள்ளுக்கு ஒன்று. இருதயத்தில் ஒரு நோக்கத்தை வச்சுப்பட்டு முன்னுக்கு எல்லாரும் கூட சகஜமாக பழகிற பற்றியா எல்லாரும் அதை பார்த்து நம்பி விடுவார்கள். ஆனால் ஆண்டவரோ இருதயத்தை ஆராய்கிறவர். என்ன நோக்கத்தோடு நீ என்னிடத்துல வந்திருக்கிறன்னு கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். ஹல்லேலூயா. God see your heart. When you come before God, God know why you have come. You can cheat all the people outside there. Hallelujah. You will cry. You will kneel down.
யூ டூ ஆல் சார்ட் ஆஃப் ரிலீஜியஸ் திங்ஸ் இன் த சர்ச். திருச்சபையில் எல்லா ஆவிக்குரிய காரியத்தையும் நீங்கள் பங்கு பெறுறீங்கன்னு சொல்லி நீங்கள் காமிக்கலாங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த நோக்கம் என்னதுன்னு கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். பெருமை பாராட்டுவதற்காக சில பேர் செய்கிற கூட்டமும் இருக்குது. அல்லேலூயா. அவங்க வரும்போது அப்படியே பெரிய பரிசுத்தவான்களை போல வரும்போது மற்றவங்களை பார்த்து மெச்சிக்கணும். பாத்தியா, ஒரு தெய்வீகமான முகம். அந்த தெய்வீகமான முகம் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவனை தள்ளி வைக்கிறேன், அவன் இதுக்கு சரியில்லைன்னு. அல்லேலூயா. சாமுவேல்கிட்ட அதான் சொல்கிறார், தோற்றத்தை பார்க்காத, நான் அவனை தள்ளிட்டேன், எனக்கு அவன் வேணாம், அவன் இந்த வேலைக்கு சரியாக மாட்டான், நான் ஒரு ராஜாவை ஏற்கனவே வச்சுட்டேன், ஆகையால் வரவனோட வெளியே தோற்றத்தை பார்க்காத, நான் இருதயத்தை பார்க்குற தேவன். ஹல்லேலூயா. என்ன பேசுகிறோமோ என்ன நினைக்கிறோமோ வித்தியாசமாக இருக்கும். இருதயத்தில் என்ன செய்வாங்க, ஒரு திட்டத்தை வைத்து கொண்டு முன்னுக்கு வந்து வாயில் பேசும்போது நன்மையாய் பேசுகிறது போல இருக்கும். சர்ப்பம் அப்படியாதான் பேசுனுச்சு. ஏவாள் இடத்துல இந்த சர்ப்பம் இப்படியாகத்தான் தந்திரமாய் வந்து பேசுனுச்சு. ஹல்லேலூயா. அந்த தந்திரத்தோட பழக்கம் இன்னைக்கும் இருக்குது. ஏன் இருக்குன்னு சொல்றேன்னா, அன்னைக்கு ஆதாம் இடத்தில் ஆண்டவர் கேட்டார், யாரு உன்னை சாப்பிட சொன்னான்னு. ஹல்லேலூயா. அதுக்கு ஆதாம் சொன்னா, இதோ அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. அன்னைக்கு கை நீட்டினது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுது. தன் தப்பை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்காம எப்போதுமே எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன செய்வாங்க, அவங்கனால தான் செஞ்சேன், அவங்கனால தான் நான் இதுக்கு போனேன், அவங்கனால தான். அப்போ நீயா எதுவுமே யோசிக்க மாட்டேன். உனக்குன்னு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தா அந்த ஞானத்தை பயன்படுத்தாமல் இருக்கிற. இதுதான் சொல்கிறது, வெளியே ஒரு தோற்றம் உள்ளுக்கு ஒரு தோற்றம் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்படியாப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே நன்மையை காண முடியாது. சில பேர் நினைப்பாங்க, அவங்க நல்லா தான் ஜெபிக்கிறாங்க, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறாங்க, அவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. அந்த மாதிரி சில பேர் ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, தெரியுமா? ஆனால் ஆழமாய் அதை அலசி பார்த்து ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் ஏன் அந்த நிலைமை அப்படி இருக்குது. சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே அவங்க எவ்வளோ தெய்வீகமாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே உங்களுக்கு செய்கிறாங்களே, கரெக்டாக இருக்கிறாங்களே, ஏன் ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கைக்கு இப்படி ஒரு காரியம் சம்பவித்தது, ஏன் ஆண்டவரே நீங்கள் விட்டுட்டீங்க, ஏன் ஆண்டவரே கேள்வி கேட்குறோம்ல. நம்மனால தான் அந்த காரியமே நடக்குது. ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, அதை நடத்தி உன்னை பலப்படுத்துவார். ரெண்டு, உன்னோட சுயரூபத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. 10 பேர்கிட்ட போய் சாட்சி கொடுப்பாங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை செய்தார், கர்த்தர் எனக்கு கொடுத்தார். they go and share their testimony. God bless me, God bless me. Suddenly when their problems strike his life, ஒரு பிரச்சனை அவன் வாழ்க்கையை தாக்குதல் வரும்போது உள்ளே இருக்கிறது வெளியே வர ஆரம்பிக்கும். என்ன வரும்? உள்ளே இருக்கிறது வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போது எல்லாரும் பார்ப்பாங்க, சி, என்ன சொல்லுவாங்க, சி நீ இப்படியாப்பட்டவனா. ஆண்டவர் ஒருபோதும் யாரையும் பார்த்து சீன்னு சொன்னதில்லை. ஆனால் ஜனங்களோ ஈஸியாக சொல்லிடுவாங்க, சி நீ இப்படியாப்பட்டவனா. அந்த சீ என்ற வார்த்தை உன் வாழ்க்கையில் வரக்கூடாதுக்கு தான் உண்மையாக இருன்னு சொல்கிறார் ஆண்டவர். உள்ளத்தில் என்ன வச்சிருக்கிறியோ வெளியே தோற்றத்திலும் அப்படியே இரு. இருக்கா இருக்கு, இல்லையா இல்லை. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, உண்மையை பேசுனா உலகம் ஏற்றுக்காது. அல்லேலூயா. உண்மையை பேசுங்க, உலகம் ஏற்றுக்காது. ஏன்னா அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா, அவங்க காதுக்கு கேட்குற இனிமையான பிரசங்கங்கள். அல்லேலூயா. தீமோத்தேயு புத்தகத்தில் அப்படிதான் போட்டிருக்குது. ஒரு நாட்கள் வரும், அவர்கள் அவரோடு காதுகளுக்கு இனிமையான பிரசங்கத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள், சத்தியத்துக்கு செவி சாய்க்காமல் ஓடி விடுவார்கள். அல்லேலூயா. நீங்கள் அப்படி தான் இருக்குது. சத்தியத்தை பேசுகிறேன்னு சொல்லி சத்தியத்தை பேசலையா. சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை தான் சத்தியம். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்குது. அதுதான் ஐயா சத்தியம். அது இப்படி சொன்னா அது இப்படிதான், நீ மாற்ற முடியாதுப்பா. நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு சாதகமாக இருக்கிற வசனங்களை எடுத்து நம் வாழணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் முகத்தை பார்க்கிறவன் அல்ல, இருதயத்தை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அதை சொல்றேன்னா, வெளியே சிரிப்பாக உள்ளுக்கு தீமையான காரியத்தை வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நேரிடுச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, சாட்சி கொடுப்பாங்க, கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா, நல்லது தானே, நல்ல விஷயம் தானே. அதே ஆசீர்வாதம் வேற ஆளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க போய் சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் சொன்னீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாருன்னு, நீங்கள் சொன்ன மாதிரி நானும் சுமைச்சேன் சிஸ்டர், என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உடனே இங்கே என்ன எரியும், அடுப்பாங்கற சந்தோஷப்படாது, எரிஞ்சு கப கப கம்மி. அது எப்படி? அல்லேலூயா. நீ பெற்ற ஆசீர்வாதங்களை காட்டிலும் அவர்கள் பெற்ற ஆசீர்வாதம் மேலானதாக இருந்தால் அதை உன்னால் ஏற்றுக்க முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம ஆண்டவர் நமக்கு வைத்துக்கிற ஆசீர்வாதம் எடுக்க முடியாத காரணம் நம்ம தான். இந்த மாதிரி எண்ணங்கள், அல்லேலூயா, இந்த எண்ணங்கள் என்ன செய்யுமா, தேவனுடைய உறவை விட்டு தூரமாய் தள்ளிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது இருக்கார்ல, தாவீதோட சகோதரர், அவர் நல்லா ட்ரெயின் பண்ணார். யுத்தத்து காலத்தில் ஒரு போர் சேவகனா நல்லா ட்ரைனிங்லாம் எடுத்திருக்காரு, சரியா? ஆனால் ஆண்டவர் ராஜாவாய் தேர்ந்தெடுக்கும் போது அவரை தேர்ந்தெடுக்கலை, தாவீதை தேர்ந்தெடுத்தார். தாவீது எந்த போர்க்களத்துக்கும் அவர் போலையா, எந்த போர் சேவைகளோட ட்ரைனிங்கும் அவர் போல. அல்லேலூயா. எதுக்குமே அவர் போல, சும்மா சாப்பாடு கொடுக்கறதும் ஆடு மேய்க்கிறதும் அப்படி இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றத்தை பார்க்கல, இருதயத்தை பார்க்கலன்னு சொன்னார்ல. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஆண்டவர் அதை தான் செய்கிறார். உன்னோட சரீரம் வலிமையாக இருக்கலாம், பலனுள்ளதாக இருக்கலாம், 100 பேரை அடிச்சு போகிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எவனுடைய இருதயம் என்னிடத்தில் நேராக இருக்கிறதோ அவனை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். If your heart is aligned with God, God will choose you. Hallelujah, hallelujah. ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் தாவீதை தேர்ந்தெடுத்த காரணம் தன் இருதயம் தேவனுக்கு நேராக இருந்தது. ஐயா, உண்மையாய் கர்த்தருக்கு ஆண்டவருக்கு இருந்தான். ஹல்லேலூயா. தன் சகோதரனுக்கு பயிற்சி கொடுத்து பல வருஷமாக உடம்ப வலிமையாய் மாற்றினது கூட, அவன் தான் யுத்தத்துக்கு போகலாம், அவன் தான் ராஜா ஆகலாம், போர் சேவகன் ஆகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அவனுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும், என்ன நடக்க போகுது, எப்படி யுத்தம் பண்ணலாம், எல்லாம் தெரியும். ஆனால் ஒன்றுமே தெரியாத தாவீதை ஆண்டவர் சூஸ் பண்ணுறாருன்னா, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வெளியே தோற்றத்தை பார்க்கல, உள்ளத்தை பார்க்கிறேன். உன் பலன் உன் தோற்றத்தில் இல்லை, உன் பலன் உன் இருதயத்தில் அடங்கியிருக்குது. Your strength is not in your body. Your strength is in your heart that align with God. Hallelujah. எப்படியாப்பட்ட பலவீனமாக ஒரு மனுஷனாக நீ உலகத்தில் இருந்தால் கூட, உங்களோட இருதயம் ஆண்டவருக்கு ஒழுங்காக நேராக சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தான் பலசாலி. ஹல்லேலூயா. நீங்கள் தான் பலசாலி. உலகத்தில் காணாத பலத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கொடுப்பார். அதான் நம்முடைய ஆண்டவர். இந்த உலகத்தில் எல்லாரும் பலத்தை எப்படி காமிக்க விரும்புகிறாங்க? All the people in this world, they want to show their strength. God say, I don't want to see your strength. I want the people to see my strength through you. இந்த உலகம் உன்னுடைய பலத்தை பார்ப்பதற்கு எனக்கு பிரியமில்லையா? இந்த உலகம் என்னுடைய பலன் உன் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அந்த சூழ்நிலை நடக்கணும், அப்படி நான் வரணும் அப்படின்னா
நான் இருதயத்தை தேவனுக்கு நேராக வைத்தவனாயிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக சிம்பிளான ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பழம் வெளியே பார்க்கும் போது பழுத்த பழமாக இருக்கும் போது அது பார்க்க ருசியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பழத்தை வெட்டி சாப்பிடும் போது தான் நம்மளுக்கு தெரியும் அந்த பழம் உள்ளுக்கு எல்லாமே பூச்சி ஆயிடுச்சு, சாப்பிட முடியாது. இப்படி தான் நம்மளோட நிலை. மனிதன் பழத்தை பார்க்குறான், தேவன் பழத்துக்குள்ளாக இருக்கிற அந்த அழிவு காரியத்தை பார்க்குறார். ஹல்லேலூயா. வெளியே பார்க்கும்போது தோல் எல்லாம் பழுத்து போய் அப்படியே சுவையாக இருக்கும், உள்ளுக்கு பூச்சி. இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு வச்சுக்கோமே, சாப்பிடாதப்பா. என்னது? சாப்பிடாத, தயவு செய்து. அது உள்ளுக்கெல்லாம் வீணாக போயிடுச்சு ஐயா, அது வேணாப்பா உனக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன் நல்லா தானே இருக்கு, பூச்சி அங்கிட்டு தானே, அதை வெட்டி அப்படி தூக்கி போட்டு நான் இங்கிட்டு சாப்பிட்டா முடிஞ்சு. நம்மளுடைய ஆசீர்வாதம் கெட்டு போகிறது நம்மளால தான். ஒரு விஷயத்தை ஆண்டவர் வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா அதோட என்ன சொல்லுவாங்க, பிரதிலிப்பை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன், எதுக்கு, என்னத்துக்கு, எப்படி. நடப்பதெல்லாம் நன்மைக்கே சொல்லிட்டு போகிறோமே எப்படி தரமா இருப்பான்? தன் இருதயம் தேவனுக்கு நேராக வச்சுருப்பான். வேணான்ட்டார்ல, ஓகே ரைட். இருதயம் திருப்பி துடிக்கும். ஏன்னா உலகத்தில் இருக்கல, ஏன் வேணான்னு சொன்னேன், கேட்டுப்பார் திருப்பி. வேணான்னு சொல்லிட்டார்ல. If your heart is aligned with God, whenever you receive the word from God, you will always obey the word. அந்த இருதயம் தேவனுக்கு நேராக ஒழுங்கோடு இருக்குமானா தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. இந்த உள்ளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறவங்க இருக்காங்களே, ரொம்ப நாள் நல்லா இருக்க முடியாதுங்க. நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுவாங்க, அவங்களுடைய கலரு வெளியே வந்துடும். குடும்பம் சரியாக இருக்காது, எங்கே போனாலும் சமாதானமும் நிம்மதியாக இருக்காது, எல்லா நேரமும் நெருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் அங்கே இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கேனே. அப்படி தான் இருக்கும், பார்க்க அப்படி தான் இருக்குங்க. ஆனால் நாளாவ பழம் எப்படி உள்ளுக்கு வெளியே பழுத்து உள்ளுக்கு ஊசி போய் பூச்சி வச்சு புழு வைக்குதோ அப்படி தான் இருக்கும். அதுக்கு போவாதீங்க, அதில் நீங்கள் ஈடுபடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் எச்சரிக்கை ஆண்டவர் கொடுக்குறார். மனிதன் முகத்தையும் தோற்றத்தையும் பார்க்குறான், நானோ இருதயத்தை பார்க்குற தேவன். நீ என்ன தெரிஞ்சுக்கோ, நீ என்னை ஆராதிக்க வர, நீ என்னை தொழுகை செய்ய வர, நீ என்னை நேசிக்கிறேன்னு சொல்கிற, நான் உன்னோட வெளியே தோற்றத்தை பார்க்கல, உன் அந்தஸ்தை நான் பார்க்கல, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நான் பார்க்கல, உங்ககிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் காரியத்தை நான் பார்க்கல, உன்னோட இருதயத்தை மட்டும்தான்ப்பா நான் பார்க்குறேன். அதனால் வெளியே ஒரு தோற்றத்தை வச்சு உள்ளுக்கு ஒரு மறைமுகமான விஷயத்தை வச்சுக்கிட்டு என் முன்னுக்கு வந்து நிற்காத, பொய்யனாய் வந்து நிற்காத. ஹல்லேலூயா. உண்மையாய் வந்து நில்லுங்க. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், பிரியமானவர்களே, ஒளிமயம் ஒழிக்கப்பட்ட காரியங்கள் இருதயத்தில் வச்சுருக்கோமானா நம் வாழ்க்கையை அது கெடுத்து விடும், நிம்மதி போயிடும். ஹல்லேலூயா. உள்ளுக்கு வச்சுக்கிட்டு வெளியே சிரிப்பாங்க, பார்த்துக்கிங்களா? உள்ளுக்கு ஒரு கேள்வி கேட்டோன்னாக்கா உடனே சொல்லுவாங்க, உள்ளே அழுகிறேன், வெளியே நான் சிரிக்கிறேன். என்னது? உள்ளே அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன். யார் போன அப்படி உள்ளே வச்சுட்டு அழுவு சொன்னா? உன்னை ஃபோன் பண்ணி நாங்கள் அவன்கிட்ட சொன்னோமா உள்ளுக்கு நீ அழுவே வெளியே சிரின்னு சொன்னோமா? இல்லையே. எங்கள் வரவன் போகிறவங்கலாம் உட்காந்து உன் கஷ்ட கதையை சோக கதையை சொல்லி அழுவுற, ஒப்பாரி வைக்கிற, உன் பரிசு சொல்கிற. அவன் சிரிச்சுட்டு போகிறானா? அவன் சிரிச்சுட்டு போக மாட்டான், உன் மேலே பரிதாபப்படுவான். இல்லைன்னு என்ன பண்ணுவான்? படு, நீ பண்ணலை, நீ படு அப்படி சொல்லிட்டு போவான். ஏதோ 1-2 வந்து சொல்லும், ஐயோ பாவம், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் அவங்களால உங்களுக்கு செய்ய முடியாது. நீ அழுக நீ வைக்கிற ஒப்பாரி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உள்ளத்திலேருந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்தனா அந்த சூழ்நிலையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அந்த இருதயத்தை ஆண்டவர் தெரியும், நீ எந்த அளவுக்கு கசந்து போயிருக்கேன்.
மனுஷனுக்கு தெரியாதையா அந்த இருதயம் எப்படி கசந்து போயிருக்குன்னு யூகிக்க முடியும். ஆனா தேவன் கசந்து போன அந்த உள்ளம் எப்படி இருக்கும் என்று அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட ஒரு வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knows the pressure that you are going on, the problem that you are going on. Hallelujah. ஆகையால் ஆண்டவர் தோற்றத்தை பார்க்கிலும் இருதயத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் தோற்றத்தில் பரிசுத்தமாக இருப்போம். வெள்ளை சட்டை போட்டுக்கிறது, அப்புறம் வெள்ளை தூடவங்க போட்டுக்கிறது, முக்காடை போட்டுக்கிறது, வெள்ளை வெள்ளேன்னு போவாங்க. கலராக போயிட்டாங்கன்னா அவங்க அசிங்கப்பிடிச்சவங்க. இப்போ அது ஒரு 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 சூழ்நிலை இன்னைக்கு இப்போ இப்படியாக இருக்குது. ஐயா, வெள்ளை தோற்றத்தில் நீ எவ்வளோ வெள்ளையாய் உடுத்தினாலும் உன் இருதயம் வெள்ளையாய் இல்லாமல் போனுச்சுன்னா தேவனுடைய உறவுலேருந்து நீ தூரமாக தான் இருக்கிற. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தோற்றத்தை பார்க்கல காட்டிலும் உன் இருதயத்தினோட பரிசுத்தத்தை விரும்புகிறேன். The purity of your heart is very, very important for God. He knows everything. You cry, people mock you, you are ashamed, everything God knows. The thing is, we never open our mouth and give our heart and align our heart with God. Then your problem cannot be settled. Hallelujah. We share our problem with our friends, right? We share our problem with any other people in this world. Does these people can help you? The one who can help and change your situation is only Jesus Christ. Hallelujah. வேறு யாரும் மாற்ற முடியாது. யாராலும் அதை என்ன செய்ய முடியாது? சரி செய்ய முடியாது. ஆதியும் நானே அந்தமும் நானே சொல்கிறார்ல, உருவாக்கினவருக்காக தான் தெரியும் அதை எப்படி சரி செய்ய முடியும்னு. நடுவில் வந்தவனுங்களாம் சரியாரியா? ஹல்லேலூயா. Today we speak about humanity. We help there, we help here. Hallelujah. When it happened in our own place, we become blind. Is that called a humanity? ஹியூமனிட்டின்னு சொல்லி எல்லாம் கையை தூக்கி ஆடுறோம் இல்லை? எதுக்கு? பெருமை பாராட்டுறதுக்கா? மற்றவங்களுக்கு தெரியணும், நான் 10 பேருக்கு உதவி செய்கிறேன், எங்கள் சபையில் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், 10 பேருக்கு தெரியணும். வலது கைக்கு செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறியா? அல்லையா. எங்கேயோ இருக்கிறவனுக்கு நீ ஓடுற, அருகில் இருக்கிறவனுக்கு நீ உன்னால் ஓட முடியலன்னா நீ நன்மை செய்து என்ன புண்ணியம்? ஹல்லேலூயா. தூரமாக இருக்கிறவங்களுக்கு உளுந்து ஓடி சேவை செய்கிற, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்ய முடியல. இதான் சொல்கிறது, வெளியே ஒரு தோற்றம், உள்ளுக்கு ஒரு தோற்றம். ஏன் தூரமாக இருக்கிறதுக்கு செய்ய விரும்புகிறோம்? தூரமாக போய் செய்யும் போது நம்மளை மெச்சுக்குவாங்க, பாரு அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டில் நடக்கணும், கண்டுக்கவே மாட்டோம். அதுதான் நம்மளுடைய இருதயத்தை நிர்ணயிக்குது. நீ உண்மையாக ஆண்டவரோடு இருக்கிறியா, இல்லை உலகத்தோட ஒத்த வருஷம் தரித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறியான்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளே வச்சு ஒரு காரியத்தை வச்சுருக்காங்க சொன்னால் அது எப்பயுமே ஆபத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கும். ஏன்னா முன்னுக்கு ஒன்று உள்ளுக்கு ஒன்று வச்சுருக்காங்கன்னா அந்த உள்ளுக்கு அவங்க இருதயத்தில் வச்சு இருக்கிற காரியம் ஒரு நாள் ஆபத்தாய் முடியும். Hidden motive, hallelujah, will bring danger in our life. Remember that. It never give you a life. It bring danger. வாழ்வை கொடுக்காதையா. ஹல்லேலூயா. நெருக்கடியும் மரணத்தையும் ஆபத்தையும் உண்டாக்கும். உள்ளுக்கு நீ எப்படி இருக்கிற வெளியே, அதான் எப்போ சொல்லுவேன், உள்ள எப்படி இருக்கிறது வெளியே அப்படியே இரு. இடத்துக்கு தகுந்தாப்புல நடிக்கிற வேலையை விட்டுருங்க தயவு செய்து. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நீ யாருன்னு. உன்னால் முடியுமா, உன்னால் முடியாதா, நீ நடக்கவியா, நடக்க மாட்டே, எல்லாம் கர்த்தர் தெரியும். ஆண்டவர் எதிர்பார்க்குதுன்னு தெரியுமா? எனக்கு தெரியும்ப்பா உன்னால் முடியாதுன்னு, ஆனால் அந்த இருதயத்தை கொடு, நான் உன்னை பலப்படுத்துவேன்.
அவ்வளோதான். Simple as that. We fail to give our heart to God. Yet we are shouting, God, I love you. கத்துறோம், ஆண்டவரே நீரே என் தஞ்சம், நீரே எனக்கு எல்லாமே, நீங்க தான் அப்பா எல்லாமே. அந்த வாய் தான் கத்துது, அந்த வாய் தான் அடுத்தவனை குறை சொல்லுது. இப்போ இருதயம் எங்க இருக்குது? திருட்டுத்தனம். ஹல்லேலூயா. திருட்டுத்தனம் பார்த்துருக்கீங்களா? நிறைய இருக்கு. அப்படியே இப்போ சொல்லுவாங்க, உலகத்தில் சொல்லுவாங்க, இந்த வெள்ளை பூனை மாதிரி ஓடி போய் குட்டி 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 எல்லாத்தையும் அடிச்சுட்டு என்ன செய்யறோம்? எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்கோம். நீ கத்தர் தெரியாதா? ஆண்டவர் தெரியாதே? ஒருத்தவங்களுக்கு நன்மை சொல்லும் போது, ஒருத்தவங்களை நீங்கள் நன்மைக்கின்று கண்டிக்கும் போது மின்னுக்கு சிரிப்பாங்க. உள்ளுக்கு ஒரு நாள் இரு, உனக்கு படம், அப்போ நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு இருந்துச்சுன்னா அது திருப்பி ஒன்றை தான் அடிக்கும். நீ வேடிக்கை பாரு. உன்னுடைய சுயத்தை நீ சொல்லும் போது அது நடக்காது. ஆனால் கர்த்தருடைய விஷயத்தை நீ சொல்லும் போது அதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்து ஒரு நாள் நீயும் படுவே அப்படி சொல்கிறாங்களே, அதுக்கு அனுபவிப்பாங்க. நோபடி கேன் எஸ்கேப். நீங்களும் சரி, நானும் சரி, ஆண்டோடைய வார்த்தையிலேருந்து யாருமே எஸ்கேப் இல்லை. நியாய தீர்ப்புனா நியாய தீர்ப்பு. அன்பு செலுத்தார்னா எல்லாத்தையும் அன்பு செலுத்துவார். ஈக்குவலாக தான் இருக்கும் தவிர ஏற்ற தாழ்வு தேவனிடத்தில் நீங்கள் பார்க்க முடியாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹைடன் மோட்டிவ் கராப்ட். ஹல்லேலூயா. உள்ளுக்கு தீமையாய் வைத்திருக்கிற காரியம் என்ன சொல்லுமா? சொன்னேன், அழிவை கொண்டு வரும். ஹல்லேலூயா. உதாரணம், வேதத்தில் இருக்கிற காரியத்தை நாம் பார்ப்போம். Let us see the example in the Bible. ஜூடாஸை எடுத்துக்கொள்வோம். யூதா. ஹல்லேலூயா. இந்த யூதா என்ன செய்தான்? ஆண்டவரோட பயணம் செய்தான். ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்டான். ஆண்டவர் சொல்லி கொடுத்த எல்லா காரியத்தையும் அவன் வாழ்க்கையில் அவன் கேட்டான். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவன் ஆண்டவரோட தனியாக இருக்கும் போது கூட எல்லா நேரத்திலும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை மும்பரமாக இருக்கிறான். அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இல்லை? இவ்வளோ காரியத்தை கற்றுக்கிட்டான். இயேசு கற்றுக் கொடுத்தாரு, பார்த்தான், அற்புதங்களை பார்த்தான், அடையாளங்களை பார்த்தான், எல்லாத்தையும் பார்த்தான். ஆனால் ஒரு நாள் இரவு நேரத்தில் அவன் வந்து தேவன் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தமாய் தேவனுக்கு என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு முத்தம் கொடுக்குறான். கிஸ். அந்த முத்தம் கொடுக்கறது காரணம் என்ன? அன்பு. ஹல்லேலூயா. மனசார முத்தம் கொடுக்கறது வேற, மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை வச்சு முத்தம் கொடுக்கறது வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனோட முத்தத்துக்கு பின்னால என்ன இருக்கு? மறுதலிப்பு என்ற காரியங்கள் அடங்கி இருக்குது. இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்காக கொடுக்கிற முத்தம், அன்பினால கொடுத்த முத்தம் இல்லையா? நீங்க எல்லாரும் சொல்றாங்களே, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு. ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோம். நம்மளுடைய சுயம், நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய ஆட்டிடியூட் எல்லாமே முத்தம் கொடுத்து மறைமுகமாய் இயேசுவை காட்டி கொடுக்குது. ஏன்னா உள்ள ஒண்ணு வச்சிருக்கிறோம். அவன் முத்தம் கொடுத்த காரணம் தேவன் மேல அதிகமாய் பாசம் இருந்ததுனால இல்ல, 30 காசுக்காக. முத்தம் கொடுக்கறது தான் என் வேலை. கொடுத்த உடனே வேலை முடிச்சு 30 காசு. எனக்கு ஒரு நோக்கம், ஒரு தீமையான நோக்கம் அவனுக்குள்ள இருந்துச்சு. நீ நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியாப்பட்ட ஒரு நோக்கம் இருக்குதா பிரியமானவர்களே? நன்மையை செய், பலனை எதிர்பார்க்காத. இன்னைக்கு நிறைய பேர் நன்மையை செய்து பலனை எதிர்பார்ப்பார்கள். எந்த பலனும் எதிர்பார்க்காமல் நம்ம ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார் ஐயா. குறைபாடே இல்லை, நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நம்ம சேவித்தோம், கொடுக்கிறோம், உதவி செய்கிறோம் அப்படி சொன்னால் சுயத்துக்காக செயல்படுத்தக்கூடாது. உள்ள ஒரு நோக்கத்தை வச்சு வெளியே ஒரு முகத்தை காமிக்கூடாது. பிளான் பண்ணுவாங்க, நான் போய் இவங்களை பார்த்தனா இவங்க அடுத்த வாரம் வந்துடுவாங்க, இவங்க வந்தாங்கன்னா இவங்க நிறைஞ்சு போயிடும், நிறைஞ்சு போனால் இது நிறைய
என்ன நிறையன்னு உங்களுக்கும் தெரியும். ஆத்மா சபையில நிறைவதற்கும் ஆத்மா சபையை நிரப்புவதற்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அல்லேலூயா. நிறைவது என் சுயத்துக்காக, நிரப்புவது பரிசுத்த ஆவியின் வழிநடத்துவதற்காக. அதான் வித்தியாசம். இல்லைனா இல்லை, முட்டி மோதாத. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் தேவன் காரியங்களை வாய்க்க செய்வார். Just hold. அல்லேலூயா. காத்திருந்து பொறுமையோட ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? சேவையை செய்ய. எதிர்பார்க்க கூடாது. என்னோட வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் இவ்வளோ பேர் இருக்கணும், அவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ இல்லைங்க. எவ்வளோ பேர் இருந்தால் என்ன? ஒரு ஆத்மாவது ஒழுங்காக ரட்சிப்பு அடைந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன் இருதயம் ஆண்டவரோடு ஒழுங்கோடு இருந்து பரலோகத்துக்கு போய் சேருவது தான் என்னோட இலக்கை. அல்லேலூயா. அதுதான், வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நோக்கம் இருக்கிறது, செயல்பாடு இல்லை. எல்லார்ட்டையும் கேளுங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க? நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். We worship God. We worship God. Everybody will say we worship God. My question is very simple. If you are saying you are worshiping the God, if you are saying you are worshiping the living God, ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன், உன் இருதயம் தேவனோடைய இடத்தில் உறவுக்குள் நேராக இருக்குதா? பரிசோதனை செய்ய வேண்டும். மேலே நிற்கிறவங்களுக்கும் சரி, கீழே உட்கார்ந்துருக்கவங்களும் சரி. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். என் இருதயம் தேவனுக்கு நேராக இருக்குதா? Does my heart is aligned with God? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதாவது எதிர்பார்ப்போடு நான் ஒரு காரியத்தை செஞ்சேன்னா, வேதம் சொல்லுது, பரலோகத்தில் நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை நான் எழுந்து போய்விடுவேன். மத்தேயு 6:1 அப்படிதான் சொல்லப்படுது. தேவன் பரலோகத்தில் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் எழுந்து போயிருப்பேன். எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. எதிர்பார்க்கக்கூடாதையா. நன்மையை செய்றியா, செய்துவிட்டு என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. 2 இருதயம் உடையவர்கள், இரட்டை வேஷம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. டபுள் ஹார்ட். ஆவிக்குரிய அழிவுக்கு அவர்கள் கடந்து போவார்கள். அப்புறம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? இருதயத்தை மொத்தமாக என்கிட்ட பகுதி நேரமாக கொடுக்காத, பாதியாக கொடுக்காத, கொஞ்சமாக கொடுக்காத, முழுசாகவே என்கிட்ட கொடுப்பா. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, உங்கள் இருதயத்தில் இருக்கிற கொஞ்சம் இடத்த ஆண்டுகிட்ட கொடுங்கன்னு. நான் சொல்கிறேன், கொஞ்சம் இடத்துல நீ கொடுக்காத. அல்லேலூயா. நீ கொஞ்சம் இடம்லாம் கொடுக்க வேணாம். கொடுக்குறியா? மொத்தமாக கொடுத்துரு இருதயத்தை. உன் சொத்தையாக கேட்டார், இல்லை உன் அந்தஸ்து ஆஸ்தியை கேட்டார் ஆண்டவர்? இல்லையே. தங்கத்தை கேட்டாரா? வைரத்தை கேட்டாரா? எதுவும் கேட்கல. என்ன கேட்டார்? இருதயத்தை கேட்டார். கொடு. அந்த இருதயத்தை கொடுக்க முடியல. இல்லை, இப்போ எனக்கு சரி வர. சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய அழைப்பு இன்னும் வரல. ஓ ஐயா, நான் சொல்கிறேன், அழைப்பு வரலன்னு உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா? கடைசியாக அவங்க 4 பேர் தூக்கி இடிச்சு வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. அதான் கடைசி. நீங்கள் நிறையா பேர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் ஆராதனைக்கு போக மாட்டேன், நான் இங்கே உட்காந்து ஆராதனை செய்கிறேன், அங்கெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லைல்ல, நான் வீட்டிலே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக 4 பேர் உன் பொட்டியை தூக்கி இடிச்சு வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த நிலைமைக்கு நீ விட்டுறாத. உயிரோடு இருக்கிறப்ப உனக்கு கொடுத்த 2 கால் இருக்குல்ல, உனக்கு கொடுத்த 2 கை இருக்குல்ல, 2 கண் இருக்குல்ல, பார்க்குது, கேட்குது, மூச்சு விடுது, எல்லாம் இருக்குல்ல, எல்லா அவயங்களும் வேலை செய்யல. அப்போ அந்த அவயங்களை கொடுத்த ஆண்டவரை சந்திப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை உன்னை ஆயத்தப்படுத்து. Don't give excuse. Stop giving excuse. The one who giving excuse, they are not ready to align their heart with God. Hallelujah. The one align their heart with God will never ever give excuse. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில் இதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேணும் ஐயா. ஆகையால் ஆண்டவர் தூய்மை உள்ள, பரிசுத்தம் உள்ள இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா.
எல்லா நேரத்திலும் ஆண்டவர் உண்மையும் உத்தமமையும் கர்த்தர் காண்கிறதுனால அந்த இருதயம் சுத்தமுடையவனை கர்த்தர் உயர அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உள்ளான இருக்கிற சத்தியத்தை ஆராய்கிற தேவனையா, பொய்யை அல்ல. வெளித்தோற்றிருக்கிற பொய்யை ஆண்டவர் ஆராதையில உள்ள இருக்கிற அந்த உண்மையை பார்க்கிறார். அந்த உண்மைத்துவம் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்ககிட்ட இருதயம் இருக்கல, அதை கூட ஆண்டவர்கிட்ட எங்கே கொண்டு போய் ஆண்டவனை நிறுத்துவார் அப்போ நீ சொல்லு. அது ஒரு வேளை அன்றைக்கி நடக்கலாம், அது ஒரு வேளை 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம், ஆனால் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உன் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இருதயத்தை ஆராய்கிறவர் அப்படின்னு சொல்லும் போது அந்த இருதயத்தில் இருக்கிற நோக்கத்தை புரிந்திருக்கிற ஒரு தேவன். அது உனக்கு அவசியமா, அது உனக்கு தேவையா, இல்லை இதை காட்டிலும் பெஸ்டானது உனக்கு நான் கொடுக்கணுமா? தேவன் அதை பரிசோதனை செய்கிறவர். God will test the motive that you put inside your heart. ஹல்லேலூயா. அழிவுக்கென்று மோட்டிவ் இருந்துச்சு வச்சுன்னா நீ பதில் கொடுத்தாகணும். தேவைக்கென்று உன் இருதயத்தில் ஒரு மோட்டிவ் வச்சிருந்தனா அந்த தேவையை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்து சொல்லுவார், இது வேணாம், இது உனக்கு சரி வராது, உனக்கு நான் வேற ஒன்று வச்சுருக்கிறேன். நான் எப்போதுமே என்கரேஜ் பண்ணுவேன். சில பேர் உழுந்ததும் ஜெபம் பண்ணுவாங்க. என்னோடய வாழ்க்கையில் நான் தான் செஞ்சேன். ஆண்டவர் ஒரு காலத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தது, நீ ஏன் முட்டி மோதுறையா, என்னிடத்துல ஜெபத்தில் வச்சுட்டல, நான் அதை உனக்கு திறந்து ஆசீர்வதிப்பேன், அது வரைக்கும் நீ காத்திரு. ஒன்று. இரண்டாவது ஆண்டவர் உணர்த்தினது, இந்த காரியம் உனக்கு நான் வேணான்னு சொல்லிட்டேன்னா உனக்கு பெஸ்டானதை வச்சிருக்கிறேன் ஐயா. 2 வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட உன்னால் பார்க்க முடியாது. என்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆக போகுதுன்னு உன்னால் யூகிக்க முடியாது. ஆனால் நான் வாழ்நாள் முழுவதும் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அறிந்த தேவன் நான் சொல்கிறேன், இது சரியில்லை, சரியானதை உனக்கு நான் கொடுப்பேன். யாராவது கோவிட் வரும்னு எதிர்பார்த்தாங்களா? 4 வருஷம் வீட்டில் உட்காந்து எதிர்பார்த்தாங்களா? அந்த கோவிட் டைமில் வீடு வாங்கினவன், காடி வாங்கினவங்க, நிலம் வாங்கினவங்க, கம்பெனி வாங்கினவங்க, வேலை வச்சுங்க, என்ன ஆச்சு நிலமை? ஏர்லைன்ஸ் என்ன ஆச்சு? 20,000 பேர் 25,000 பேருக்கு வேலைலாம் போச்சியா? எதிர்பார்க்க முடிஞ்சா? நல்ல சம்பளம் வாங்குறாங்க, நல்ல கம்பெனி முதலாளி மர்சிடிஸ் BMW வாங்கியிருப்பாங்க, இல்லை மிஷினை வாங்கியிருப்பாங்க. திடீர்னு கோவிட், திடீர்னு 1 மாதத்துல எல்லாம் லாக்டவுன், எல்லாம் இழுத்து முடியாச்சு, மிஷின் ஓடல, பணம் உள்ளுக்கு வரல. பேங்க் ஃபோன் பண்ணி சொன்னிச்சா, பரவாயில்ல கோவிட்டு, அதனால் நாங்கள் உங்களோட கஷ்டத்தை நாங்கள் ரொம்ப புரிஞ்சிருக்கிறோம், நீங்கள் கட்ட வேணான்னு அப்படி சொன்னிச்சா? அந்த கஷ்டத்திலேயே நம்மக்கிட்டேருந்து இன்னும் அதிகமாக சொரணுனாங்க. அதான் உண்மை. ஹல்லேலூயா. அவங்க உதவி செய்யலை. 6 மாதம் நீங்கள் கட்டத்தை மொரட்டிடும், அந்த 6 மாதத்துக்குள்ள வட்டியை இன்னும் எக்ஸ்ட்ரா திருப்பி கட்டு. வட்டிக்கு வட்டி, அதுக்கு பேர் உதவியா? இதை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாருன்னா இந்த பரிசுலாம் நம்மளுக்கு வருமா? ஏன்னா முன்குறித்து வச்சிருக்கிற தேவன் ஐயா. ஹல்லேலூயா. இது நடக்க போது நீ இப்போ வீட்டில் உட்காந்துருப்ப, இப்போதைக்கு இதெல்லாம் வாங்காத. தேவனுடைய இருதயத்துக்கு நேராக நீ இருந்தனா ஆண்டவர் உன்னோட பேசுகிறதை உன்னால் கேட்க முடியும், ஆண்டவர் போடுற திட்டத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் தேவனுக்கு நேராக இருதயத்தை ஒழுங்காக வைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், எல்லா ஆபத்திலிருந்தும் கர்த்தர் அவனை நீங்கி விடுதலையாக்கி பலப்படுத்துவார். வரும் கஷ்டம் வரும், நெருக்கம் வரும், வியாதி வரும், சொடக்கு போடுற நேரத்தில் கர்த்தர் அதை தூக்கி போடுவார். அவ்வளோதான், அது மாறவே மாறாது. சொடக்கு போடுற நேரத்தில் தூக்கி போடுவார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் தோற்றத்தை பார்க்கிறவர்ல, இருதயத்தை பார்க்கிறவர். என்னிடத்தில் இந்த வியாதி ஒன்று வந்துச்சு, ஸ்ட்ரோக் அடிச்சு. நிறைய பேர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, கொஞ்ச நாளைக்கு சபையை அடைத்து போடுங்க, ஆராதனை செய்யாதீங்க, மைக்கு பாய்க்காதீங்க, இது செய்யாதீங்க, அது செய்யாதீங்க, ட்ராவல் பண்ணாதீங்க, போவாதீங்க,
என்னங்க சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நான் நம்பின ஆண்டவர் என்னை கைவிடாத தேவன். அல்லேலூயா. கண் பார்வை இழந்து மங்களாய் ஒரு பக்கெட்டு ஸ்ட்ரோக் அடித்து எதுவுமே வேலை செயல் இழப்பு இழந்து நான் வந்து நின்ற இடம் எங்கே தெரியுமா? சபை. நான் வந்து நின்ற இடமே சபை. பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை கையில். கர்த்தருடைய சமூகத்தில் தான் வந்து நின்று கதறி அழுத ஆரம்பித்தேன். தேவ சமூகத்தில் நின்று ஆராதனை செய்ய ஆரம்பித்தேன். கர்த்தருடைய சமூகத்தில் பாடலை பாட ஆரம்பித்தேன். ஐ நெவர் ரன். ஏன் எனக்கு இது கொடுத்தீங்கன்னு சொல்லி நான் கேட்கல. நன்றி, உம்முடைய அற்புதமான கரம் என்னை தாங்குவதை நான் பார்க்க போகிறேன். நிறைய பேர் எனக்கு உதவி செய்தார்கள், நிறைய ஊழியர்கள் எனக்கு உதவி செய்தார்கள். அல்லேலூயா. அதில் எந்த மறப்பும் இல்லை. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் சரியான பிள்ளைகளை அனுப்பி உதவி செய்து கொண்டே இருந்தார்கள். பல தேவைகள் இருந்தது ஐயா. ஆஸ்பத்திரி, மெடிக்கல் செக்கப், அது இது நெருக்கம். ஆண்டவர் இடத்துல தான் வந்து நின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து ஸ்ட்ரோக் அடிச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆராதனை செய்தேன். நான் விடவே இல்லையா. ஏன்னா என்னை சுகப்படுத்துகிறவர் ஆண்டவர் எனக்கு நல்லா தெரியும். என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர். என் இருதயத்தை என் ஆண்டவருக்கு நேராக நான் ஒழுங்காக வச்சுட்டேன்னா எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் என்னை தூக்கி கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? என்னோட படகுல என் ஆண்டவர் இயேசு என்னோட பயணம் செய்கிறார். கொந்தளிப்பு இருக்கலாம், புயல் அடிக்கலாம், ஆனால் என்னுடைய படகுல என் ஆண்டவர் என் கூட நடந்து வரான். நானும் தான் உன் கூட வரேன். நீ ஏன் பயப்படுற? அல்லையா. ஏன்னா சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயப்படுவோம், மனுஷன் இல்லையா? பிரியமானவர்களே, இந்த இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக இருப்பதுக்கு நம்மளை ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். தேவ வார்த்தை உன்னை சுத்தம் பண்ணும். பரிசுத்த ஆவி பலத்தினால் உன் இருதயத்தை சுத்தம் செய்ய முடியும். அல்லேலூயா. To clean your heart, you need the word of God. To clean your heart, you need the strength of the Holy Spirit. Hallelujah. You have to sit in the presence of God. You may lose everything, but remember that is not the end. The world will say, okay, this is your end. But God will say, this is not your end. This is your starting point. உலகம் சொல்லும், முடிஞ்சு உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு. பிசாசோட குரலை அப்படிதான் நான் கேட்டேன். எப்படி நீ ஆராதனை செய்கிறேன்னு பார்க்குறேன். வந்து நின்று ஆராதனை செஞ்சேன். ஒரே வாரம் எனக்குள்ள இருந்த பயம் என்னன்னா, கண்ணு பார்வை போச்சு, எப்படி காடி ஓட்ட போகிறேன்னு தெரியல. பேச்சு தெளிவில்லை, வாயெல்லாம் உளர ஆரம்பிச்சு. எப்படி பிரசங்கம் பண்ண போகிறேன்? வார ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணும்போது பேசும்போது ஜனங்கள்கிட்ட கேட்டது ஒன்று தான், நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனால் நான் பேசுறது எனக்கு உளர்ற மாதிரியே இருந்துச்சு 2-3 வாரமாக. ஆனால் அவர்களுக்கு தெளிவாக இருக்குது பாஸ்டர், தெளிவாக இருக்குது பாஸ்டர். ஏன் தெரியுமா? வார்த்தை என்னுடையதல்ல, பரத்திலேருந்து வருகிற தேவனுடையது. ஹல்லேலூயா. எனக்கு எந்த மாதிரி நிலைமையாக இருந்தாலும் சரி, என் மூலமாய் தேவ பலத்தை வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு என்னவா இருக்கணுமா? தூய்மையும் உண்மையும் உத்தமமாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் இருதயத்திலிருந்து தூக்கி போட்டு நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அப்படியாக இருங்க. ரெட்ட வேஷம் வேணாம். ஓகே. மறைமுகமான காரியத்தை இருதயத்தில் வச்சுக்கிட்டு உள்ளுக்கு ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசாதீங்க. எனக்கு தெரியாதுங்க, நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது. ஆமாண்ணா ஆமாம், இல்லைன்னா இல்லைன்றேன். அதான் என்னோடய பிரச்சனை. நிறைய பேருக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு. அது இல்லைன்னு சொல்கிறப்ப அவங்களால ஏற்றுக்க முடியல. உடனே ஒரு கதையை கட்டிடுவாங்க. கட்டிட்டு போ, கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையை பேசுறதுனால நீங்கள் உங்களை ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது விடுங்க. அவங்க ஒதுக்குனா என்ன? ஆண்டவர் ஒன்று ஒதுக்கல. ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. 100 பேர் போய் பேசலாங்க, நீ ஒருத்த உண்மையை பேசு. என்ன நினைப்ப? நான் ஒருத்த உண்மையை பேசி என்ன பண்ணுது? அதான் 100 பேரும் போய் பேசுறாங்களே, நானும் அவங்க கூட சேர்ந்து போய் பேசுறேன்னா பாவத்தின் சம்பளம் மரணம்.
அதாவது ஃப்ளைட் டிக்கெட்டை நீங்களே சொந்தமாக ஃப்ரீயாக புக்கிங் பண்ணிக்கிறீங்க. பாவத்தை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான். அவன் பேசிட்டோம் போய், நான் உண்மையாக பேசுகிறேன், நான் உண்மையாகவே இருப்பேன். இருந்து பாரு. அந்த 100 பேர் உன்னை அமுக்குவாங்க, உதாசீனம் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, வார்த்தையினால கொல்லுவாங்க. அதை 100 பேரை காட்டிலும் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகையினால் இரட்ட வேஷத்தை நிறுத்திவிட்டு தேவனுக்கு நேராக உண்மையாய் நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். என்னோட தொழுகையிலும் சரி, என்னுடைய கொடுக்குற நேரத்திலும் சரி, என் ஜெபத்திலும் சரி, வேத வாசிப்பிலும் சரி, ஒரு கிறிஸ்தவன் விசுவாசியாக இருக்கும் போது நான் தேவனுக்கு எப்போதும் உண்மை உடையவனாக இருக்க என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை முடிச்சோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, எங்களுடைய பலவீனத்தை தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் தங்கி உள்ளது என்று. ஆம், தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன், தோற்றத்தை அல்ல. இந்த காலை பொழுதுல ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து, ஆண்டவரே எங்கள் செய்த குற்றங்கள் அக்கிரமங்களை மன்னியும், புதிதாய் வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த புதிய வாழ்க்கைக்குள் நடப்பதற்கு எங்களுக்கு பலத்தை தருவீராக சொல்லி சொல்லிக்கிறேன். தேவன் எங்களை மாற்றும். எங்கள் இருதயம் தேவனுக்கு நேராக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா நேரத்திலையும் தேவனை செலுத்துகிற அன்பு உண்மையாக இருக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே சொல்லி கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.